பொதுவாக இந்த சமாதானம், பீஸ் இதெல்லாம் சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணுற கலர் என்ன அப்படின்னு பார்த்தா வெள்ளை கலர். ஆனால் சம்வேர் இந்த வெள்ளை புடவை கட்டியிருக்கவங்கள பார்த்தா மட்டும் சமாதானம், பீஸ் அது எதுவுமே ஞாபகம் இல்லாமல் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் எகெயின்ஸ்ட் த சொசைட்டியோ இல்லை எகெயின்ஸ்ட் தெம்செல்வ்ஸோ அதை அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஏன் விடோஸ் இந்த ஒயிட் சாரி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனைவி கணவனை இழந்துட்டாங்க, விடோ அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் கோத்ரூ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒன்று, நம்ம பிடிச்சவங்கள இழக்கிறது. இன்னொன்று, ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடென்டிட்டியவே இழக்கிறது. அதை பற்றி தான் வர்த் இட் அப்படிங்கிற இந்த புக்கில் சுஜாதா ஜெய்கணேஷ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்க கணவனை இழந்ததுக்கு அப்புறமா அவங்க கோத்ரூ பண்ண எமோஷன்ஸ், ஒரு பேரண்ட்டாக அவங்க ஃபீல் பண்ணது, அண்ட் இதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறத தாண்டி இதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இதை தாண்டி சொசைட்டி ஒரு ஐடென்டிட்டி ஒன்று கொடுக்கும். பொட்டை பறிக்கும், வலையில் உடைக்கும், தலையில் இருக்க பூவை பிச்சு போடும், இருக்கிற அந்த கலர் புடவையெல்லாம் தூக்கிட்டு ஒரு வெள்ளை புடவையை கொடுக்கும். இதை ஃபேஸ் பண்ணுறது, தனக்குன்னு ஒரு புதுசாக ஒரு ஐடென்டிட்டி, தனக்கு இத்தனை வருஷமாக தெரிஞ்ச ஒரு ஐடென்டிட்டியை பறிக்கிறது, இது எல்லாமே ஒரு விடோ கோத்ரூ பண்ணக்கூடிய பெயின்ஃபுல்லான ஒரு ட்ராமா. ஏன்னா பிடிச்சவங்க இல்லாத ஒரு உலகம், நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களை இழக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ட்ராமா. ஏன்னா ஒரு இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரிசர்ச் படியே ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அதிகமாக பெயின் தரக்கூடிய விஷயம் என்ன மென்டலி அப்படின்னு பார்த்தா லூசிங் தேர் லவ்ட் ஒன்ஸ். ஸோ நமக்கு பிடிச்சவங்கள இழக்கிறதுங்கிறது இட்ஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் திங். அப்படிங்கும்போது அவ்வளோ பெயின் கோத்ரூ பண்ணுறவங்க கிட்ட சொசைட்டி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை, ஒரு சேலஞ்சை வைக்குது. எம்ப்ரேஸ் பண்ணாமல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட் சிஸ்டமை கொடுக்காம இருக்கிற சப்போர்ட்டையும் பிடுங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம் இல்லை. அது அவங்க கோத்ரூ பண்ணது தான் இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. வர்த் இட் பை சுஜாதா ஜெய்கணேஷ். இந்த புக்கை எழுத ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக அவங்க சொன்னதே இந்த மாதிரி தன்னோட ஸ்பவுஸை இழந்தவங்க, எஸ்பெஷலி பெண்கள், அவங்க கோத்ரூ பண்ணுறது என்னவா இருக்கும். நான் முதல் முறையாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு இறந்து போகும்போது வயசு 56. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடக்கிறதும், அதுக்கு நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதை தாண்டி அந்த லாஸை தாண்டி இருக்கிற நம்ம கல்ச்சருடைய இல்லைன்னா நம்மளுடைய கலாச்சாரமோ ரிச்சுவல்ஸோ இதையெல்லாம் ஒரு விஷயத்த ஒன்று உண்டு பண்ணுது. இதெல்லாம் கோத்ரூ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப்ஷன் பி அப்படிங்கிற ஒரு புக்கை ரிவ்யூ பண்ணும்போது அதில் அவங்க எழுதியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு அது ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா அவங்க எழுதும்போது எதெல்லாம் எழுதியிருந்தாங்கன்னா, என் ஹஸ்பண்டை நான் இழந்துட்டேன், அந்த ஒரு ஸ்பவுஸை இழக்கும்போது என்னென்ன ஃபீல் பண்ணேன் அதெல்லாம் அவங்க எழுதியிருந்தாங்க. ஒரு உமனாக ஒரு ஸ்பவுஸை இழந்தவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதோ அதை ஒரு சொசைட்டி எப்படி பார்க்குதுங்கிற சேலஞ்சஸை அவங்க எழுதியிருந்தாங்க. அது கூட பரவாயில்ல. இது எப்படி இருக்குன்னா, இன்னொரு ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லை, என்னோட ஐடென்டிட்டியே இங்கே பயங்கரமாக போகுதே அப்படிங்கிறத பற்றி அவங்க மென்ஷன் பண்ணும்போது, ஆமாம் இதுதான் ஒரு ஃபாரினில் எழுதின புக்குக்கும் இந்த மாதிரி கல்ச்சர்ஸ் நிரம்பிய ஒரு நாட்டில் நடக்கிற விஷயத்துக்கும் இருக்கிற ஒரு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆதி காலத்தில் எல்லா வேதங்கள்லையுமே தப்பாக தான் இருக்கா, ஒரு விடோன்னா இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு காலகட்டத்தில் மகாபாரதத்துலாம் பார்க்கும்போது எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படல. சுபத்ராலாம் அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அவங்களோட மாமியார்கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிது. ஸோ சம்வேர் மகாபாரதத்தில் நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எல்லாருமே அவங்க விடோங்கிறதுக்காக ஒதுக்கப்படல. அவங்களுக்கான ஒரு தனியான ஒரு சயின்ஸ் அந்த மாதிரிலாம் தாண்டி அவங்கள எப்படி எம்ப்ரேஸ் பண்ணாங்கங்கிறது இருக்குது. ஆனால் இந்த மனுஸ்மிருதி மாதிரியான இதில் பார்க்கும்போது ஒரு விடோ அப்படின்னா அவங்க செலிபேட்டாக இருக்கணும். இனிமேல் தே ஷுட் நாட் கெட் இன் டு எனி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, இல்லை அவங்க இந்த மாதிரியான ட்ரெஸ் அணிஞ்சுக்கணும், அவங்களுக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணி வைக்கிறதுக்கான வழிகள் இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் இடத்துல எழுதப்படுது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, விடோஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது. அண்ட் தென் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்தியாங்கிற நாடு நாட் ஓன்லி ஃபார் இந்த ஸ்பைசஸ் அதலுக்காக மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற விமனுக்காகவுமே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கணும். அப்படி வேறு அந்நியர்கிட்ட பெண்கள் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சத்தியை மேற்கொண்டு இருக்கணும். ஆனால் அதுவுமே ஃபோர்ஸ்டாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இன்னொன்று, ஒரு பொண்ணை அவங்க ஹஸ்பண்டை இழந்துட்டாங்க அப்படின்னா
அவங்க இழந்ததுக்கப்புறமும் அவங்க ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ டிவோட்டடாக இருக்காங்கிறது ஏன் இந்த சொசைட்டிக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. நான் ஒரு வெள்ளை புடவை அணிஞ்சிருக்கிறதுலையும் இல்லை வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை விட்டு கொடுக்கறதுல தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை லவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இல்லை நான் ஹஸ்பண்டை ஒருவேளை லவ் பண்ணலன்னா அதுக்கு நான் என்ன ப்ரூஃப் தேடுறதப்போ? இல்லை நான் இப்போ லவ் பண்ணேங்கிறது எனக்கு தெரிஞ்சால் பத்தாதா? என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ மீன் பண்ணாங்கன்னு. வை ஷுட் ஐ கீப் டெல்லிங் த சொசைட்டி ஆமாங்க திஸ் ஹஸ்பண்ட் மென்ட் அ லாட் டு மீ, அவர் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால வந்து அவருக்கு நான் லாயலாக இருக்கணுங்கிற பட்சத்தில் என்னோட லாயல்ட்டியை நான் வந்து காமிக்கிறதுக்கு ஃபார் அதர்ஸ் டு சி, ஃபார் அதர்ஸ் டு மெஷர், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியார் புக்லேயும் நம்ம படித்தோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சத்திங்கிறது கூட ஒரு நாள் நடந்துற ஒரு கொடுமையாக இருக்குது. சத்தியை தாண்டி இருக்கிற ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா லிவிங் வித் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் and discrimination in the identity as a widow, losing one's identity. இது வந்து it's even more painful. பெரியார் இதை 1930s எழுதியிருக்காரு. இப்போ வந்து 2020s இருக்கோம். இப்போது ஒரு விடோ இது எழுதுகிறாங்க அப்படின்னா we cannot sit comfortably and comment அதெல்லாம் இப்போ நடக்கிறது இல்லை அப்படின்னு. I think we should talk to a widow only to know என்ன நடக்குது, உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டோடைய அம்மா வந்து அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, என்னோட பக்கத்து தெரு பக்கத்து வீட்டில் பல வருஷமாக நாங்கள் எல்லாம் ஒரே நெய்பர்ஹுட்டில் இருக்கோம். ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா எனக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க, எனக்கு அது கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு அவங்க பையன்கிட்ட கூப்பிட்டு சொல்லும்போது அந்த பையனுக்கு எப்படி இருக்கும், அது எங்கள் அம்மாவை எப்படி ஒதுக்குறாங்க ஜஸ்ட் பிகாஸ் மை டேட் இஸ் நாட் தேர். ஆக்சுவலி பார்த்தா அப்பா இல்லை, இந்த நெய்பர்ஹுட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்தா அது எப்படி இருக்கும். உன் புருஷன் நீ இழந்துட்ட, அதனால உனக்கு இங்கே இருக்கிற மற்ற எல்லா ப்ரிவிலேஜஸுமே உனக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் ஒரு நியாயமாக இருக்க முடியும். அண்ட் இவங்களே எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்ட் ஒருத்தங்க, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை இழந்துடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ இவங்க கஷ்டப்பட்டு 2 குழந்தைங்களும் படிக்க வைக்கிறாங்க. பொண்ணு ஒரு கெசட் ஆஃபீஸராக மாறியாச்சு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், பையன் வந்து வெட்டினரி டாக்டர் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களோட குழந்தையோட கல்யாணத்தில் ரிச்சுவல்ஸில் அவங்க அம்மாவுக்கு பங்கு பெறுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை, ஏன்னா ஷீஸ் அ விடோ. ஆனால் வளர்த்தது யாருன்னு பார்த்தா அந்த அம்மா தான். இதை அந்த கல்யாணத்துக்கு வேறு எல்லாருனாலும் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியுது அப்படிங்கிறதுல இப்போ இருக்க சொசைட்டி அவங்க எழுதி இட் டிடன்ட் ஹேப்பன் 100 years பேக், 50 years பேக், நோ இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். சம்வேர் அதுக்கு நம்ம வந்து பிளைண்டாக இருக்கோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் ஆர் சைட் அவுட் ஆஃப் அவர் மைண்ட் தான். நம்ம முன்னாடி அது நடக்கலை, நமக்கு அது நடக்கலை, ஸோ இட்ஸ் நாட் ஹேப்பனிங். இருக்குது, கொஞ்சம் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, பட் அவ்வளோ இல்லை அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு தோணும் தானே. அது அப்படி இல்லை. எனக்கே இப்போ நான் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி when I was having a conversation with my அம்மா, என் அம்மாவுக்கு யாரோ சொல்லி எங்கள் அம்மா அழகழகாக வளையல்லாம் சும்மா கலர்ஃபுல்லாக சூப்பராக பண்ணுவாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, இப்போ ரீசெண்டாக பண்ண வளையல் ரொம்ப நல்லா இருக்கு, நீ போடேன் பாலா அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா வந்து எப்படி நான் போடுறது, அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. வளையல் நம்ம அவருக்கு போடலையே, எங்கள் அப்பாவுக்கு வளையல் பிடிக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவர் போட்டுக்க மாட்டார், பிடிச்சது எங்கள் அம்மாவுக்கு தான், அவ்வளோ அழகழகாக செய்கிறாங்க. ஆனால் சம்வேர் ஷீ இஸ் பின் சோஷியலி கண்டிஷன்ட் தட் வளையல் இனிமேல் நீங்கள் போட்டால் நல்லா இருக்காதுன்னு. இப்போ எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டே சொல்கிறாங்க, உனக்கு பிடிக்கும்னு நீ போடு பாலா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியும் ஒரு 4-5 பேர் சொல்ல வேண்டியது அவசியம் தானே. அவங்களா விட்டு கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆச்சு அனந்தி, இந்த மாதிரி பேசி சொசைட்டியை நீங்கள் குஸ்கு பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் அவங்களுக்கா அது பிடிச்சு தான் விடுறாங்களா, இல்லை அது போட்டால் 1000 பேச்சு வருமா, அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்து அவங்க விடுறாங்களாங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. எங்கள் அம்மாவுக்கு இன்னும் வளையல் பிடிக்க தான் செய்யும், ஆனால் என்றைக்கு அதை போடுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வரும்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மா சூப்பராக பூ கட்டுவாங்க, அப்படி எங்கள் பாட்டி பூவெல்லாம் பறிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா எங்கள் பாட்டி வந்து அவங்க ஹஸ்பண்டை இழக்கும்போது 22 வயசு, அப்போ இருந்து எங்கள் பாட்டி பூ வைக்கல. அதனால் எங்கள் பாட்டி வந்து என்னோட பொண்ணு வந்து சுமங்கலியாக இருக்கா, ஸோ அவளுக்கு இந்த பூ பொட்டுலாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி பூவெல்லாம் பறிச்சுட்டு வருவாங்க. பாலா பூ பறிச்சிருக்கேன்னு எங்கள் அம்மாட்ட சொல்ல, எங்கள் அம்மா அது வந்து உட்காந்து சாயங்காலம் எங்கள் அம்மாவும் பாட்டியும் பேசிட்டு அந்த பூவை கட்டு அடுத்த நாள் எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போகும்போது தலை நிறைய பூ வச்சுட்டு போவாங்க. அவ்வளோ விரும்பி கட்டிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா இப்போ பூ வைக்கிறது இல்லை. அப்போ உங்களுக்கு பூ வைக்கிறது பிடிக்காம போயிடுச்சா? நான் கேட்குறேன் எங்கள் அம்மாட்ட, ஏம்மா உனக்கு பூ வைக்க பிடிக்கும்னு பண்ணேன். இது நான் என்னம்மா இதை வச்சுட்டு போய் 4 பேர் பேசி அதை நான் வந்து அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி எதுக்கு அது, எனக்கு தெரிஞ்சு எனக்கே இது பிடிக்காமலே போயிடுன்னு நினைக்கிறேன்.
பிடிக்காமல் வைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே பயங்கரமாக ஒரு சொசைட்டியாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் தோணுது. இவங்க புக்கில் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதையும் சொல்கிறாங்க. என்னென்னா இதுக்கு ஒரு சமூகமாக நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு விடோவுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்கிற முதல் விஷயமா அவங்க சொல்கிறது, முதல்ல ஒரு இமோஷனல் சப்போர்ட் கொடுங்க. பி தேர் ஃபார் தெம். ஒதுக்காதீங்க. தே ஆர் நாட் பேட் லக். அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கு. பட் தட் டசன்ட் மீன் அவங்களோட லக்கு, அவங்களோட அன்லக்கி இதனால தான் ஒருத்தவங்க உயிர் போகுதுங்கிறது கிடையாது. ஸோ அதனால ஒன்று, பி இமோஷ்னலி சப்போர்ட்டிவ், எம்ப்ரேஸ் தெம், இன்க்ளூட் தெம், பிகாஸ் தே ஆர் நாட் தே, இட் இஸ் அஸ். இட் கேன் ஹேப்பன் டு அஸ், இட் கேன் ஹேப்பன் டு யூ ஆர் மீ. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வி டோன்ட் நம்ம ஒருத்தவங்களை பற்றி பேசும்போது யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ உட்காந்துருக்கவங்களை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சக்கூடாது. இட் குட் பி ஆர் மம்மி, our own அம்மா, our own அக்கா, it could be us, it could be our own daughter, நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபராக இருக்கலாம். ஸோ அவங்க இதை கோ த்ரூ பண்ணக்கூடாது அப்படின்னா ஆஸ் அ சொசைட்டியாக நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் அவங்க சொல்கிறது முதல்ல ஒரு இமோஷனல் சப்போர்ட் கொடுங்க. பி தேர் ஃபார் தெம். ஆறுதலாக 4 வார்த்தை பேசுங்க. லிசன் டு தெம். தட் ஹெல்ப்ஸ் அப்படின்னு. பிகாஸ் க்ரீஃபுங்கிறது நானும் ஃபீல் பண்ணி எல்லாருமே அந்த ஒருத்தவங்க இறப்பில் வரக்கூடிய அந்த க்ரீஃபுங்கிறது இட்ஸ் நாட் ஒன் இமோஷன், இட்ஸ் நாட் சேட்னஸ். அதில் ஒரு கோவம், அதில் ஒரு சேட்னஸ், அதுக்கப்புறம் அதில் ஒரு ரிக்ரெட்டு, கில்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி அது ஒரு கலவையில் இருக்கும். அவங்களுக்கு அந்த நேரம் அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டை பற்றி திட்டணும்னு தோணுதா? வி ஹேவ் டு நாட் ஜட்ஜ். இந்த மனுஷன் இதை பண்ணாமலே போயிட்டான் பாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோவம் வருதா? நம்மளால காது கொடுத்து கேட்க முடியுமா? இவ்வளோ தான் தேவைப்படுது அவங்களுக்கு. ஸோ அந்த காது கொடுத்து அவங்க கிட்ட கேட்கறது, நாட் ஜட்ஜிங் தெம். அன்றைக்கி ஒரு நாள் அவங்க அந்த நினைப்பே இல்லாமல் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அன்றைக்கி அந்த நாள் என்ஜாய் பண்ணுறாங்களா? புருஷனை எழுந்துட்டு இப்படி அடி ஆடுவேன் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாமல் சூப்பர், இன்னைக்கு யூ பீங் ஹாப்பி, வில் ஆல்சோ பி வித் யூ. இன்னைக்கு யூர் நாட் ஃபீலிங் லைக் டூயிங் எனி திங், வில் பி வித் யூ. பிகாஸ் இப்போ இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து ஒர்க்குக்கெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர், லைக் மை மாம். ஸோ அவங்களுக்கு அந்த ஒர்க் ஸ்பேஸுங்கிறது ரொம்ப தேவைப்படுற ஒரு இடமா இருக்குது. ஏன்னா சம்வேர் வீட்டில் அவங்க பார்ட்னருடைய அந்த தாட்ஸ் எல்லாம், அந்த மெமரிஸ்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி அவங்க ஒர்க்குக்குன்னு வரும்போது someone acknowledging, எஸ் உனக்கு ஒரு பெரிய லாஸ் நடந்திருக்கு, பட் we are all there, you're not alone அப்படிங்கிற அந்த ஃபீல் கொடுக்குற அந்த ஒர்க் என்வாயர்மெண்ட், that is also very important. ஏன்னா ஒருத்தங்க இறந்தவங்க வீட்டிலேருந்து, அவங்க இறந்தவங்க யூஸ் பண்ண அந்த துணியிலேருந்து, எங்கள் அப்பா யூஸ் பண்ண அந்த ஷூஸு, யூஸ் பண்ண சாக்ஸு, அழுக்கோடையிலேருந்து அவரோட துணியை துவைக்கிறது, இல்லை எங்கள் அப்பா கடைசியாக மாட்டி வச்சுருந்த சட்டை ரொம்ப நாளாக எங்கள் கதவுக்கு பின்னாடி தொங்கிட்டே இருக்கிறது, இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து டேட்டு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு, ஓரியன்டேஷன் இல்லை, நாங்கள் வந்து ஒரு பீரோக்கு மேலே அவர் பார்க்குற இடத்துல ஒரு டேட் எழுதியிருப்போம், இன்ன வரைக்கும் அந்த டேட் நாங்கள் யாருமே அழிக்கலை. சம்வேர் அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த மெமரிஸ் அங்கங்கே இருந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் அவங்க வீட்டில் ஃபேஸ் பண்ணிட்டு தான் they come to work. ஸோ அந்த இடத்துல பீயிங் ரெசெப்டிவ் ஒரு எம்ப்ரேசிங் them as they are, இது எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல். இப்போ எங்கள் அம்மாவை பற்றி பேசும்போது வி ஆல்வேஸ் ஃபெல்ட், நல்ல வேலை அப்பாவுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது கூட நமக்கு ரொம்ப ஃபினான்ஷியலி நம்ம ரொம்ப கஷ்டப்படல, வி வர் ஏபிள் டு சப்போர்ட் ஹிம். அட் த சேம் டைம் அந்த டயத்தில் ஒரு பிரேக் நாங்கள் எடுத்திருந்தாலுமே ஃபினான்ஷியலி வி வர் நாட் ஸோ டவுன், வெரி ஃபார்ச்சுனேட். பட் நிறைய பேருக்கு அந்த ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கூட இருக்காது. சப்போஸ் அவங்க தான் ஏர்னிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலியாக இருந்தாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் இழந்தோடனே இவங்களுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டமே இருக்காது. ஸோ ஃபினான்ஷியலி அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத காசு கொடுக்கறதுல மட்டும் இல்லை, இத்தனை நாளாக அவங்க வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியோ இல்லை வந்து எப்படி ஒரு பட்ஜெட்டிங் ஒரு ஃபேமிலி பண்ணுற இது எதுலேயுமே அவங்க வந்து ஒரு வேளை இன்டர்ஃபியர் ஆகலைன்னா திடீர்னு அவர் இறந்ததுக்காக இவங்களுக்கு அவ்வளோ காசு வந்தாலும் அந்த காசை என்ன பண்ணுறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ டேரெக்டாக போய் நான் இதெல்லாம் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆஸ்கிங் தெம், உங்களுக்கு அதில் ஏதாவது சப்போர்ட் வேணுமா, இஃப் யூ வாண்ட் ஐ எம் தேர், எனக்கு ஃபினான்ஸில் இந்த அளவுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது, நான் தான் எங்கள் வீட்டில் பார்த்துக்கிறேன், ஒரு வாட்ஸ் எவர் எனக்கு இதில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இது சப்போர்ட் கொடுக்கறதுக்கு, ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கான சப்போர்ட் கொடுக்கறது அது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எனக்கு ரொம்ப முக்கியமாக படிச்சு இன்னும் 2-3 விஷயம் சொல்லியிருப்பாங்க, பட் எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது என்னென்னா, join and give voice for the widows. Fight in the workplace or in the society for the widows to get
ஈக்குவாலிட்டி. அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். உங்கள் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு விடோ டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா, வாய்ஸ் ஃபார் தெம், பி சப்போர்ட்டிவ். அதை அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு சொசைட்டியாக சேர்ந்து தான் பண்ண முடியும். தனியாக ஒரு நபர்னால பண்ண முடியாது, 2 நபர் மேலே பண்ண முடியாது. பட் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து அதுக்கான ஒரு குரல் கொடுங்க. தட் பி ஆஃப் மேஜர் ஹெல்ப். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயம் பண்ணலாமா வேணாமான்னு இருக்கேன், இது சொசைட்டியே எதுக்குது அப்படின்னா, ஒருத்தங்க என் கையை பிடிச்சி வா பார்த்துக்கலான்னு அது ஒரு தைரியம் ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு தைரியத்தை ஒவ்வொரு நபரும் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணுறது எவ்வளோ தப்புன்னு புரியுதோ அப்படி ஒவ்வொரு நபரும் ஒருத்தங்களுக்கு கை கொடுத்தா என்ன மாதிரியான ஒரு சொசைட்டியை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற இடத்துல, கிடைக்கிற ஸ்பேஸில் அவங்களுக்கான குரல் கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற விடோஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பார்க்குற இடத்துல இருக்க விடோஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பார்க்கவே இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விடோவை பார்த்ததே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இது சரின்னு படுதா தப்புன்னு படுதா, டாக் அபவுட் இட். தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ். சம்வேர் எனக்கு யாரோ ஒருத்தங்க நான் வந்து இது பண்ணலாமான்னு தெரியல, இதை பண்ணலாமான்னு தெரியலன்னு யோசிச்சுட்ருக்க ஒரு விஷயத்தை பற்றி யாரோ ஒருத்தங்க அங்கே வாய்ஸ் கொடுத்து இதை நீங்கள் பண்ணுங்கன்னு நான் எங்கேயோ யாரோ பேசினாலும் கூட நமக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு தைரியம் வருதில்ல. ஸோ அந்த ஒரு ஃபீல் வி நீட். ஸோ அதையும் அவங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த புக்கில் பர்டிகுலர்லி அவங்க பேசின விஷயம்னா, இப்போ இந்த ஜாப்பனீஸில் வந்து கின்சுகின்னு ஒரு ஆர்ட் இருக்குது. வேறு ஒரு புரோக்கன் ஒரு பாட்டோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை அவங்க சேர்க்குற விதத்தில் அந்த அது பிரேக் ஆனதும் அதோட ஸ்டோரியில், அதோட இண்டிவிஜுவல் ஸ்டோரி இல்லை அது அப்படிங்கிற மாதிரி அது இருக்குது. அண்ட் யாரோ ஒருத்தங்களோட கோட் ஒன்று எழுதியிருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவர் யாருங்க, தார்ன்டன் வைல்டர் அப்படிங்கிறவரோட கோட் ஒன்று எழுதியிருப்பாங்க. என்னென்னா, இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட்டோ இல்லை ட்ரிபியூட்டோ என்ன அப்படின்னா கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. யூ டோன்ட் ஹாவ் டு டூ ஸோ மெனி திங்ஸ் ஃபார் தெம். ஜஸ்ட் பி கிரேட்ஃபுல் தட் தே வர் தேர் இன் யோர் லைஃப். பீங் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் தேவ் லெஃப்ட். இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ எப்படி ஒரு கிராட்டிடியூட் வந்து இந்த மாதிரி டயத்தில் வந்து ஒரு க்ரீவிங் பீரியடில் எப்படி ஒரு கிராட்டிடியூட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வந்து அமர் ஃபெட்டி அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது நம்ம ஃபேட்டை லவ் பண்ணுறது, அதாவது வாட்ஸ் எவர் ஹேப்பன்ட், அதில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் இருக்காது. ஈவன் அ டெத் ஹஸ் அ குட் சைட். அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம், கொஞ்சம் மாதம் ஆகலாம், கொஞ்சம் வருஷம் கூட ஆகலாம். பட் தெர் இஸ் சம்திங் பியூட்டிஃபுல் இன் எவ்ரிதிங். ஸோ அதை எம்ப்ரேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதை பார்க்க தெரியறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. எடிசனை பற்றி ஒரு இடத்துல கோட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, அவருக்கு 67 வயசு இருக்கும்போது என்ன அவர் பண்ண ரிசர்ச் பேப்பர்ஸ், லெபரட்டரி எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் போல இருக்குது. அது எரிஞ்சிடும். அது பயங்கரமாக எரிஞ்சோடனே எல்லாம் ஊரெலாம் ஒன்று கூட்டிடுவாங்க. அப்போ அவரோட பையன் கூட இருப்பான், அவனுக்கு வந்து 24 வயசு இருக்குமா. அப்படியே ஷாக்கில் இருப்பானா, அப்படி அப்பாவோட ஒர்க் எல்லாம் எரிஞ்சிருச்சேன்னு. அவங்க அப்பா வந்து தட்டி கூப்பி போய் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வா, இப்படிப்பட்ட ஃபயர் ஒர்க் உங்கள் அம்மா வாழ்க்கையிலே பார்த்துருக்க முடியாது, வர சொல்லு அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அப்போ வந்து அவன் பையன் கேட்பான்ப்பா, என்ன இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒர்க்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா, ஒர்க் மட்டும் இல்லை நிறைய ரப்பிஷ் இருந்தது, அதுவும் சேர்ந்து எரிஞ்சிச்சு. ஸோ நாட் எ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்வேர் சீயிங் த குட் சைட் ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கிறது இட் மேக்ஸ் லைஃப் ரியலி வர்த் இட் அப்படிங்கிறதான் வந்து இந்த புக்கில் வந்து சுஜாதா எழுதியிருக்காங்க. அண்டு இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. க்ரீவிங் பீரியடில் என்னென்ன ப்ரீதிங் எக்ஸசைஸு, மைண்ட்ஃபுல்னஸ்ஸு, இல்லை ஒரு வாக்கிங், இதெல்லாம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஷீஸ் கான் த்ரூ இட். ஸோ அதை அனுபவித்தவங்க, அதை கோ த்ரூ பண்ணவங்க அதை பற்றி எழுதியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு கம்பெனி, அவங்க ஹஸ்பண்ட் ரன் பண்ணுற கம்பெனி, அண்ட் தென் ஷி வில் டேக் இட் ஓவர். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை கீப்பிங் யுவர் செல்ஃப் பிஸி, அது எந்தளவுக்கு வந்து இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்காங்க. அதை பற்றி பேசும்போது மாளவிகா ஹெக்டே பற்றியும் எழுதியிருப்பாங்க. எப்படி காஃபி டே வந்து ஆல்மோஸ்ட் அட் லாஸ், அண்ட் அவர் ஓனர் வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் ஷி டுக் ஓவர், ஷி ப்ராட் காஃபி டே பேக் அலைவ். ஸோ அந்த மாதிரியான நிறைய எக்ஸாம்பிள்ஸ், இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. நிறைய நேரங்கள் நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க அவங்களுடைய ஹஸ்பண்டையோ இல்லை வந்து ஒய்ஃபையோ இறந்துருந்தாங்க அப்படின்னா சாரி அப்படின்னு சொல்கிறத தவிர, சரி நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்களாம் இல்லாமல் நம்ம பார்க்குற ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை மீட் பண்ணுற யாரோ ஒருத்தவங்க அந்த மாதிரி அவங்களோட ஸ்பௌஸை லூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆல் வி குட் சே சாரி. அதை தாண்டி நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ப்ராப்ளி அந்த மாதிரியான பர்சனுக்கு இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங், யூ கேன் ப்ராப்ளி ஷேர் திஸ் புக். இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கான நிறைய புக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் படிச்சுட்டு கூட இஃப் யூ வாண்ட் டு ஷேர் சம்திங் டு தெம், இட் வில் பி ரியலி வர்த் இட்.
ஸோ அதனால் வர்த் இட் பை சுஜாதா ஜெய்கணேஷ். இந்த புக் நீங்கள் வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இப்போதைக்கு இங்கிலீஷில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது பார்த்துட்ருக்க விடோஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக் தெம் ஃபீல் ரியலி குட், மேக் தெம் ஃபீல் இன்க்ளூடட். அதுக்கு ஏதாவது ஆறுதலாத வார்த்தைகள் சொல்லணும், ஆறுதல்னு இல்லை, ஜஸ்ட் பீயிங் தேர் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணணும். நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். thebookShow.inல இதே மாதிரியே இந்த புக் மாதிரியே ஆப்ஷன் பிங்கிற புக்கு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய சைக்காலஜி புக்ஸ், நம்ம மென்டல் புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அது ஜானர் வைஸாக நீங்கள் வந்து எடுத்து படிக்கலாம். ஸோ அதுக்கு thebookShow.in விசிட் பண்ணுங்கள். அண்ட் த புக் ஷோடைய பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் கேட்கலாம். கூகுள் பாட்காஸ்ட், இல்லைனா வந்து ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, ஜியோ சாவன்னு எதுலனாலும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. ஓகே, பாய்.